மாயாண்டி குடும்பத்தார் அப்புறம் வந்து நிறைய சப்ஜெக்ட்ல வந்து இந்த மாதிரி கேரக்டர் இல்லாட்டி தனிப்பட்ட ஒரு மாமன் கேரக்டர், சித்தப்பா கேரக்டர், ஏதாச்சும் ஒரு சக்காசமா பேசுற ஒரு கேரக்டரா உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து டைரக்ஷனுக்குள்ளே வராததுக்கு இதுதான் மெயின் காரணமா, இல்லாட்டி இல்ல படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படி? இல்லை இல்லை, நம்மளுக்கு என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் பண்ணால் நிறையா ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் நான். அது வந்து இப்போ என்னென்னா, நான் அஜித் சாரை வச்சு பண்ணியாச்சு, சூர்யா சாரை வச்சு பண்ணியாச்சு. இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன படமாக பண்ணி அது ப்ரொமோஷனுக்காக நம்ம அலைஞ்சு அதை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறது, அந்த அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம படக்கூடாது. ஒரு நல்ல பெரிய ஹீரோ வச்சு நல்ல ஒரு அழகான ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் பண்ணி அது வந்து எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டபுளாக அமையணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஆக்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் டைரக்ஷன் போகக்கூடாது அப்படின்னு எந்த பேரிகார்டும் எந்த அப்போசிஷனும் எதுவுமே எனக்கு இடங்களாக தெரியலை. பட் இங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு ஒரு 6 months 7 months அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அங்கேயே விரயம் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம். பட்டு நான் சென்னைக்கு வந்தது டைரக்ஷன் பண்ணுறது தான். ஸோ அதான் எனக்கு மேக்ஸிமம் ஹாப்பினஸை கொடுக்கும். கூடிய சீக்கிரத்தில் இந்த வருஷம் 2023 இல்லாட்டி 2024 ஒரு நல்ல படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக மலேசிய மக்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். அது முதலே சொல்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ உங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி யார் புது நடிகர்? இல்லை நம்மளுக்கு என்னென்னா இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் அவரை சொன்னீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி, இல்லை அவர் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார் அப்படின்னா சொல்லி அதுக்கப்புறம் அவர் கேட்டு அவர் தான் அப்ரோச் பண்ணாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து அவர் போய் இது எதுக்குமே இல்லை. நம்ம ஒரு நல்ல கதையை ஒரு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் யார் அவைலபிள், நம்ம சம்பளம் எது ஓகே பண்ணுதோ அவங்கள வச்சு நம்ம பண்ணுவோங்கிறதான். எதையும் நம்ம முன்னாடி பண்ணி நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, நம்ம மைண்டுக்குள்ளே சில ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஓகேயான ஒரு ஹீரோஸை வச்சு ட்ராவல் பண்ணலான்னு தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட அனுபவம் வந்து இந்த சினிமா உலகத்தில் வந்து பல விதமான விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யங் டைரக்டர் வராங்க. அவங்க பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி பயங்கரமாக படம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் உங்களோட ஆலோசனை, உங்களோட கருத்து எதுவாக இருக்கும்? இல்லை நம்ம இருக்கையில் நம்ம ஒர்க் பண்ணும்போது மானிட்டரே கிடையாது. அப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணும்போது மானிட்டர் வந்துருச்சு டைரக்ஷனுக்கு. எங்களுக்கு தனியாக ஒரு மானிட்டர் வச்சு நாங்கள் வாட்ச் பண்ணி டைரக்ஷன் பண்ணோம். இப்போ இந்த டிஜிட்டலில் இப்போ வந்து 2000க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா செல்லு வந்துருச்சு. செல்லு எல்லோரும் முன்னாடி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இல்லை எல்லாப்பையுமே இப்போ செல்லு வந்துருச்சு, இதில் அட்வான்ஸ் டைப்பில் ஆண்ட்ராய்டெலாம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே டைரக்டரும் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ விரும்புகிற விஷயங்களை எடுக்கிறாங்க, அதை ரீல்ஸாக போடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியான ஒரு விஷயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸுக்காக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம், ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு வந்துச்சு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம். நிறைய பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார்ஸ், டிஸ்னி நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் டிடெக்டிவ் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய லைப்ரரியே இருக்குது. ஒரு க்ரைம்னா அதுக்கான ஒரு விஷயமே இருக்குது. அப்புறமேல ஒரு மர்டர் விஷயம்னா அதுக்கான ஒரு நிறைய படங்கள் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு படமாக வந்திருக்கும். நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படமாக இருந்திருக்கும். அந்த படம் நீங்கள் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி படமாக பார்த்தீங்கன்னா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி 40 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஒரு புக்காக வந்திருக்கும். அது நீங்கள் எதை யோசித்து எப்படி போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த தாட்டில் நிறையா படங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன நினச்சோமோ அதை நிறைய நம்ம ரெஃபரன்ஸோட ஒரு நல்ல கேமராமேனை வச்சு அதை அழகாக ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ண இப்போ இருக்கிறதுல என்னென்னா டிஜிட்டலில் முன்னாடிலாம் ஃபிலிமில் எடுத்தாச்சு என்ன பண்ணுறதுன்னு நினைப்போம். இப்போ அதை எடுத்துட்டு கூட அதை டெலிட் பண்ணிட்டு அதை திருப்பி நம்ம எடுக்கலாம். அது ஒரு ஹீரோயினெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் நம்ம மேக்ஸிமம் அது பண்ணிடலாம், அது ஒரு ஹிட்டு கொடுத்துடலாம். எனக்கு என்னென்னா நிறைய செலவழிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர்லேயே ஹிட்டை பார்த்துடணும். இதை நம்ம எழுதியிருக்கோம், உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 100 நாள் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஒரு 50 டேஸில் எடுத்துடலாம். நீங்கள் 50 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதை 100 நாள் எடுக்கக்கூடாது. புரியுங்களா உங்களுக்கு? அதான் நம்மளுக்கு என்னென்னா ஒரு 50 நாள் நம்ம எடுக்கிறோம், 50 நாள் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அழகாக சீக்கிரமாக எடுத்துடலாம். நீங்கள் பேப்பர்லேயே நம்ம வெற்றி தோல்வியை பார்த்துட்டோம்னா தான் அதுக்கப்புறம் போகிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க.
ஒரு 10 செகண்ட்ஸில் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, 20 செகண்ட்ஸில் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. எல்லாமே ஒய்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்படிலாம் வச்சுக்கோங்க, அப்படிலாம் வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறத விட நிறைய நிறைய ரெஃபரன்ஸுக்கு நார்த்லேருந்து ஒரு ஃபிலிம், நிறையா ஃபிலிம்ஸ் வருது, சவுத்துலேருந்து வருது, மராத்திலேருந்து வருது, பெங்காலிலேருந்து வருது, வேர்ல்டு ஃபிலிம்லாம் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபிலிமில் பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது. நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் படங்கள்லாம் இருக்குது. எல்லாம் நிறையா படங்கள் பாருங்கள். படங்கள் பார்த்து அது எது எது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தாலே போதும். அதாவது என்னென்னா, என்னோட இது என்னென்னா, 100 படம் பார்த்து நீங்கள் ஒரு நல்ல படம்லாம் எடுக்கவே முடியாது. 100 படம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல படம்லாம் எடுக்கவே முடியாது. ஓடுன ஒரு படத்தை நீங்கள் 100 தடவை பார்க்கணும். 100 படம் பார்த்துருக்கேன், இவர் ஒரு நல்ல படம் எடுப்பாருன்னா அவர் எடுப்பாரான்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஓடுன ஒரு நல்ல படத்தை நீங்கள் 100 தடவை பார்த்து இப்படி தான் எடுத்துருக்கான், இதுதான் சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதே பேட்டர்னில் இருக்கக்கூடாது. உங்கள் பேட்டர்னில் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அதான் என்னோட தாட். இப்போ தற்பொழுது நீங்க என்னென்ன ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்தெந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இல்லை இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படி இப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம ஓடிடிக்குன்னு சொல்லி ஒரு கங்குபாய் மாதிரி நம்ம ஒரு ஆலியா பட் நடித்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். அதை நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2-3 படங்கள்லாம் வச்சுருக்கோம். ஒரு க்ரைம் இருக்குது, அது இதுன்னு இல்லை. நம்ம வந்து நிறையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கதையில் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும். ஒரு சின்ன கதையாக இருக்கணும். சின்ன கதையாக இருந்தால் தான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் பெரிய கதையாக இருந்தால் டீட்டெயிலாக ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சின்ன கதை, என்ன கதை அப்படின்னா, இது நீங்கள் ஒரு 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 பேலஸில் ஒரு ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தம்பியோடு சேர்ந்து ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அவங்க அந்த ராணியை இன்னொருத்தன் யாரோ தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த ராணியோட பேலஸுக்கு வந்தாரா வரலையா, இது ராமாயணம். இதான் 2 லைனு. மனைவியை தூக்கிட்டு போயிட்டான், மனைவியை கூப்பிட்டு வந்தாரா ராமாயணம். 5 பேர் சேர்ந்தாங்க, 100 பேர் எதிர்த்தாங்க. 5 பேர் ஜெயிச்சாங்களா, 100 பேர் ஜெயிச்சாங்களா, இதுதான் மகாபாரதம். இது நல்ல டீட்டெயிலாக எடுக்கணும்னா சின்ன லைன்லாம் இருந்தால் தான் நீங்கள் டீட்டெயிலாக எடுக்க முடியும். பெரிய கதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டெயிலாக எடுக்க முடியாது. எல்லா கேரக்டர்ஸையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே படம் 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். அதனால் சின்ன கதையை எடுக்கணும். அவன் மேலே மொட்டை மாடிக்கு போய் அங்கே போய் மேலே போயிருக்க ராக்கெட்டு ஃப்ளைட்டை ராக்கெட்டை எப்படி பார்த்தான், எப்படி அந்த மொட்டை மாடிக்கு போனான், வீடு பூட்டி இருந்துச்சு, அவன் எப்படி போனான்னா தான் அதை நம்ம ஷார்ட் பை ஷார்ட்டாக எடுக்கலாம். இங்கே காலை வச்சான், இங்கேருந்து போனான், அந்த வீட்டிலேருந்து குதிச்சு மேலே போனான், மேலே போய் எல்லாம் போய் பார்த்து அந்த ஃப்ளைட்டு போகிறத பார்த்தான் மொட்டை மாடியிலேருந்து அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அதை கேட்டு நீங்கள் போகையில் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நகையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போய் அதெல்லாம் நீங்கள் கிளைக்கதைகள் போயிட்டே இருந்தால் டீட்டெயிலாக எதுவுமே எடுக்கலை. ஸோ நீங்கள் சின்ன லைனை செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக எடுக்கலாம். அது நான் சொல்ல, எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனல் மூலமாக உங்களை நான் பார்த்தது, பேசினது, உங்களை சந்தித்ததை நான் பெருமை அடைகிறேன். இந்த சேனல்ஸ் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண ரங்கோலி நெட்வொர்க்ஸ் அவங்களுக்கும், என்எஸ்என்ஜி டெக்ஸ்டைல்ஸ் ஹப் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் படத்தை இவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்குறது, எங்களை தாண்டி நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, ரசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.